பையன் எத்தனை ஸ்கூல் மாறினாலுமே மத்த பசங்க இவனை கிண்டல் பண்ற விஷயம் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அதனால அந்த பையன் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுறான். இப்போ புதுசா ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்கான். அங்க ஸ்கூல்ல டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது இவனே அறியாம சத்தம் கொடுக்கறான். அதை பார்த்து மத்த பசங்க எல்லாம் சிரிக்கவும் டீச்சருக்கு கோவம் அதிகமாயிடுது. அதனால அவனை கூப்பிட்டு இவனால மத்த பசங்களோட படிப்பெல்லாம் கெட்டு போகுதுன்னு எல்லார்கிட்டயும் சாரி கேட்க சொல்றாங்க. இவனுமே டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்றான். அப்பயுமே விடாம இன்னொரு டைம் இப்படி சத்தம் கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அவனுமே அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துறான். ஆனா இவன் சேர்ல போய் உட்கார்ந்து அடுத்த செகண்டே மறுபடியும் சத்தம் கொடுக்கறான். அதை பார்த்த மத்த பசங்க டீச்சரை இவன் இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுல கடுப்பான டீச்சர் இவனை டைரக்டாவே பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பி வச்சிடறாங்க. அங்க அவர்கிட்ட இவனுக்கு இருக்க பிரச்சனையை சொல்லி புரிய வைக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு டூரிஸ்ட் சிண்ட்ரோம் இருக்கும். இவனே நினைச்சாலுமே இவனால அந்த சத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்ட பிரின்சிபல் அடுத்து வர ஒரு ஈவென்ட்ல எல்லாருக்கும் முன்னாடியுமே இவனை ஸ்டேஜ்ல பேச வைக்கிறாரு. அப்பதான் அவனுக்கு இருக்க ஒரு பிரச்சனையை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவனே நினைச்சாலுமே தடுக்க முடியாத ஒரு சத்தத்துக்கு அவன் காரணம் எல்லாம் தெரிஞ்சதுமே ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் எல்லாருமே அவனுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. அன்னையில இருந்து மத்த பசங்களும் இவனை ஈக்குவலா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்னையில இருந்து நல்லா படிச்சு பிரின்சிபல் மாதிரியே ஒரு நல்ல டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான். கடைசியா இவன் நினைச்ச மாதிரியே ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து இவன் தான் அந்த ஸ்கூல்லயே பெஸ்ட் டீச்சர்னு பேரும் வாங்கிடுறான்.